அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. தொண்டர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகுது. இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் அதிமுக 100% ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. அதிமுகங்கிற ஒரு பேரியக்கத்தில் பிளவுகளை நோக்கி நகர்ந்துட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு ஒற்றுமையாக எல்லோரும் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னா ஐயாவினுடைய தீவிரமான ஒரு முயற்சி தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு எடுத்தக்கூடிய அந்த முன்னெடுப்பு வேற யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டுங்க. நான் பாட்டில் பிரிஞ்சோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சுற்றுப்பயணம் போய் மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவங்க ஐயா ஓபிஎஸ் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. டெய்லி தொண்டர்களுடையும் மக்களோடையும் தான் இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தலைவன் ஒரு கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, எதுவுமே கிடையாது, நிராயுதபாணியாக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தொண்டர்கள் பூரா பின்னாடி இருக்கிறதுன்னு பார்க்குங்கல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறது அப்படின்னா அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம். இது இரண்டும் தான். ஒருத்தர் மாதிரி தான் தோண்டித்தனமாக பேசுறது கிடையாது, வரம்பு மீறி பேசுறதும் கிடையாது, பொய் பொருட்களை எந்த இடத்துலையுமே அவிழ்த்து விடுறது கிடையாது. நடந்த உண்மைகளை நேருக்கு நேர் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ். அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சர், இறந்த பின்னாடியும் ஒரு முறை முதலமைச்சராக இருந்து தமிழகத்தை வழிநடத்தினவர். அதிமுக பிரிவுக்கு ஏகப்பட்ட காரணங்களை நம்ம சொல்லலாம். தொடர்ந்து இதே காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு பொருளை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த பொருளோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை பற்றி எத்தனை நாள் தான் பேசுறது? இனிமேல் அது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் குறைவு தான். அதிமுக ஒன்றிணைய போகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்ல செய்தியாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு ஆளும் திமுக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் பிரச்சாரங்களில் எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீட்டுத் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. கொடநாடு வழக்கில் 90 நாட்களுக்குள்ள குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு சொல்லியும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இது இரண்டுமே முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. மாணவர்கள் மத்தியில் நீட்டுத் தேர்வு ரத்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில் கொடநாடு வழக்குகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இரண்டையுமே திமுகவினுடைய அரசு சுக்குநூறாகிடுச்சு. அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க, நிறைவேற்றுறாங்க, அதை கொண்டு போய் மத்திய அரசுகிட்ட கொடுக்குறாங்க, ஜனாதிபதிகிட்ட போகுது. இப்படியே தான் போயிட்டு இருக்க ஒழிய இந்த 3.5 வருஷ காலத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் மரணங்கள் நிறைய ஏற்படுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் ரவுடிகளாக வெட்டி படுகொலை செய்யப்படுகிறாரு. கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 65 பேருக்கு மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போகிறாங்க. அதுக்கு 10 லட்ச ரூபா அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுக்கடுத்து மரக்காணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர் சாராயம் குடிச்சு இறக்குறாங்க. கொள்ளை அன்றாடம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே அதற்கான ஒரு தகுதியோடு இருக்காரா அப்படின்னா அதுவுமே கிடையாது. அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குலேருந்து அவர் தப்பிக்கணும். அந்த வழக்குலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ திமுகவோடு அனுசரணையாக இருந்தாகணும். அவங்களோட கூட்டணி போட்டு தான் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லிவிட்டு தொண்டர்கள் விரும்புகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் விரும்புகிறாங்க, எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஏன்னா இப்போ இணைப்புங்கிறது பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டு வர்றது. பால் விலை உயர்ந்துருச்சு, பால் சார்ந்து பொருட்கள் எல்லாத்துமே விலை உயர்ந்து போச்சு. மின்சார கட்டணம் பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 முறை மின்சார கட்டணத்தை வேற உயர்த்திட்டாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், மிகப்பெரிய அளவில் ஒரு சட்டசபை கூட்டத்தோடு முந்தி நடந்தது. அதில் அந்த அரசையே தம்பிக்க வச்சுருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமினால முடியலை. தன் வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. அப்போ அந்த தலைமையும் சரியில்லாமல் போகுது. அதிமுக காலகட்டத்தில்
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, ஸ்கூல் பேக்கு, அந்த ஷூ எல்லாமே வந்து கொடுத்தாங்க. இப்போ எங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். லேப்டாப்புங்கிறது என்ன ஆச்சுன்னே தெரியல. பசங்கள்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. இப்போ லேப்டாப்லாம் வந்து இப்போ வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 வருது. அது வாங்க முடியுமா? கல்வி பயிலும் போதே பொது அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புரட்சித் தலைவி அம்மா அவர் வந்து லேப்டாப் திட்டத்தையே வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து இன்னைக்கு போச்சு. ஏழை எளிய மக்கள் ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 3 ஒரு ரூ. 10 வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அன்றாட அவங்களுடைய பசிய ஆத்திருவாங்க. ஒரு சாலையில் வழிப்போக்குல போறவங்க, ஒரு முடியாதவங்க, அதையே நம்பி இருக்கிறவங்க, அம்மா உணவகம்னு சொல்லி கொண்டு வந்து, அந்த திட்டத்த கொண்டு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது. இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களும் மூடி கிடக்குது. தரமான ஒரு சாப்பாடு கிடையாது. இந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. இதையெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னா, ஒரு சரியான ஒரு எதிர்க்கட்சி வேணும். அந்த எதிர்க்கட்சி இப்போதைக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொம்மையா இருக்காரு. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை எடப்பாடி பழனிசாமி அப்படியே கேட்கிறாரு. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இன்னைக்கு வந்து தலைமை கழக நிர்வாகிகள், இது மாவட்ட கழக செயலாளர்கள், கீழ்நிலையில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ ஐயா என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் சம்மதம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தொண்டர்கள் வந்து வந்துட்டாங்க, நிர்வாகிகள் வந்து வந்துட்டாங்க. ஒரு தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுறவங்க தான் நிர்வாகிகள். அதனால ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைவரும் வந்து கட்டுப்படுவாங்க. அது இன்றல்ல, தலைமைத்துவம் ஒன்று தொடங்கும் போதே ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் அந்த தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து இப்போ தேனியில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. ஆக மொத்தம் இந்த கட்சியில் யார் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற ஒரு பட்டியல் தான் இனிமேல் வந்து வெளியாகும் போல சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைப்பு வருது. தொண்டர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இதுதான். நன்றி, வணக்கம்.